தம்பி நீங்க சொன்ன கோயில் இதுதான், இறங்கிங்க. மாமா நான் சொன்ன கோயில் இது இல்ல மாமா, கோவில் அது வேற மாதிரி இருக்கு மாமா. நோ, இந்த கோயில் இல்லைங்களாமாங்கண்ணா, வேற ஏதாவது கோயில் இந்த லைன்ல இருக்குது. ஏன்னா கோயில் பேரே தெரியாம வந்துட்டீங்க. முத்தூர் ரோட்ல இது ஒண்ணுதான் பெரிய கோயில். இறங்கிட முதல்ல கீழே, வந்ததுக்கு வாடகை கொடுத்துட்டு. நோ, என்னங்கண்ணா இதுக்கு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? உங்க தம்பிக்கு கோயில் பேர் தெரியாதுங்கண்ணா, இல்லைன்னா கரெக்டா சொல்லிருப்பாப்ல. ஓ கோயில் பேர்ல தெரியுண்ணா, வீரகுமார் கோயில்னா. முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஆளுகிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கோம்னாக்கு. ஓ ஆளு கீழு பேசிட்டு இருக்காத, வந்ததுக்கு வாடகை கொடுத்துட்டு வேற வேலை பாரு. உங்களோட எல்லாம் வந்து ஒண்ணு யார்கிட்டயே திட்டு வாங்க வைக்கிறேன். ஆமா இந்தா புடிங்க. என்னது இது? 100 ரூபாய் சில்லறையே கூடயா? காலையில 500 ரூபாய்க்கு கொடுக்குற. ஆனா இதை விட்டா வேற நோட்டம் இருக்குது. இது ஒண்ணுதாங்க இருக்குது. நான் இது ஒண்ணுதாங்கண்ணா இருக்குது, பார்த்துதான் பண்ணி கொடுங்கண்ணா. கொடுத்து தொலை, காலையில வந்துட்டு இந்த 400 ரூபாய் போ. மாமா கடத்த கொடுங்க. அந்த ஆளு ஓவரா பேசுறாப்ல. அந்த ஆளு போய் ஒரு பாயாசத்தை போட்டுட்டு வந்தாலும் சரியா. நான் போய் போட்டுட்டு வந்தேன். அண்ணே பையன் ஜட்டி ஜோப்ல வச்சிருக்கானே, இதானே 100 ரூபாய் சில்லறை இருக்குதுண்ணே. ஏன்னா இது முதல்லயே கொடுத்துருக்கலாமல்ல, கொண்டா. இந்த நீ கொடுத்த 500 ரூபாய் போ. நன்றிண்ணே. போனோன்னு டக்குன்னு பஸ் ஏறிடும். வேற அந்த ஆளு கொடுத்த 500 ரூபாய், அந்த ஆளு கிட்டே 300 ரூபாய் சில்லறை வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படி எப்படி ஏமாத்தின? அந்த ஆள் முன்னாடி எந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததாத்தையும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் ஒட்டினாங்களே ஈஸியா ஏமாத்திடலாம். அந்த ஸ்டிக்கர் பாக்கவே இல்லையானே, என்ன போய் பாத்துட்டோம். ஏண்டானே அப்பா இல்லடா, அவன் கொடுத்த 500 ரூபாய் திருப்பி கொடுத்தாச்சு, நம்ம வச்சிருந்த சில்லறையும் கொடுத்தாச்சு. என்ன ஒண்ணுமே எனக்கு புரியலையே.